அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக படத்தை பார்த்தாச்சு. சந்தோஷம். கஷ்டமான விஷயம் என்னென்னா, இதுக்கப்புறம் விஜய் அண்ணா ரசிகர்கள் வந்து போஸ்டர், ஃபஸ்ட்டு லுக்கு, ப்ரோமோ, ட்ரெய்லர் அதெல்லாம் எதுவும் கிடையாது. அது ஒரு வகையான கஷ்டம். இது ஆக்சுவலாக வந்து படத்தோட ரிவ்யூலாம் கொடுக்கல, ஏன்னா அந்த தகுதியெலாம் எனக்கு கிடையாது. அவருடைய படத்தை ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு தகுதியெலாம் கிடையாது. எதுக்காக சொல்கிறேன்னா, பல அவமானங்களை தாண்டி இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துல இருக்கார். திடீர்னு சினி இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு கிளம்பிட்டார். அது ஒரு வகையான ஒரே ஒரு கஷ்டம். ஸோ அவரை பற்றி ஒரே ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு அப்பா வந்து தான் பையனை உங்கள் அபிமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. யாருக்கிட்ட? மக்கள்கிட்ட. அந்த பையன் காலப்போக்கில் நடந்து ஓடி ஒரு வீரனாக ஒரு இடத்துல போய் நின்று அந்த அப்பாவுக்கு என்ன பெருமை சேர்க்க முடியும், என்ன ஒரு இன்ட்ரடியூஸ் அவர் பண்ணிக்கிறாருன்னா, அவங்க அப்பா கிட்ட என்ன பண்ணிக்கிறாருன்னா, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவர் பார்க்காத கஷ்டம்லாம் நம்ம ஒன்றும் பெருசாக பார்க்கல, அவமானத்தையும் பார்த்தல. இதுக்கு ஒரே உதாரணம்